Hi my dear friends, welcome to my channel MKDI1 Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குர்த்தி பேண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜம்ப் சூட் பேபிக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேதரிங் பேண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு அம்ப்ரெல்லா டாப் அப்புறம் அனார்கலி டாப்க்கு வந்து ரெடிமேட் குர்த்திஸ்லலாம் நமக்கு தருவாங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம எல்லாம் இப்போ கேதரிங் பேண்ட் எல்லாம் வந்து இப்போ லெக்கிங்ஸ்க்கு மாறிட்டனால இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இதை எப்படி வந்து ஜம்ப் சூட்டாக மாற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக யோசிக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த குர்த்தி பேண்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லை பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு எப்படி ஃபோல்டிங் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ராங் சைடு வெளியே இருக்க மாதிரியும் நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரியும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே நமக்கு வந்து மேலே வந்து இது அட்டாச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ கீழே மட்டும்தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இன்னொருக்க டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இதில் 2 பீஸ் இருக்குது. ஸோ இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு தான் நம்ம பைஜாமாவுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடக்கிட்டு எல்லா சைடும் ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ண பேண்ட்டுன்றனால அங்கங்கே ஏற்ற தாழ்வு இருக்கலாம். ஸோ அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து டோட்டல் ஹைட்டு உங்களுக்கு வந்து ஜம்ப் சூட் எந்த அளவுக்கு வேணும் குழந்தைக்கு அந்த அளவு நீங்கள் எடுத்துகிட்டு அதில் பாடிஸோட அளவு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம மடித்து தைக்க தேவையில்லை. ஸோ அதுக்கான அளவு விட வேணாம். மேலே வந்து 1.5 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் எலாஸ்டிக் ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனில் தான் நம்ம வந்து வேஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணணும். நான் ஏற்கனவே வந்து பைஜாமா வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ இதுக்கு அடுத்து மார்க்கிங். இப்போ வேஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 3 + 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு க்ராச் லைன் வந்து நான் 7.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது வந்து பத்தாது. ஏன்னா பாடிஸ்லேருந்து நமக்கு வந்து கீழே க்ராச் லைன் வந்து அதிகமாக வைக்கணும். பாடிஸ் நம்ம சின்னதாக வேஸ்ட் வரைக்கும் எடுத்துருந்தோம்னா க்ராச் லைன் வந்து 8.5 இன்ச் வரைக்கும் வைக்கணும். இதில் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். ஆனால் கட்டிங் பண்ணும்போது நான் அதிகமாக தான் க்ராச் லைன் எடுத்தேன். ஆனால் அது வீடியோ கவர் பண்ணலை, சாரி. ஸோ 8.5 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து நான் எலாஸ்டிக் வச்சுக்க போகிறேன். கீழே நம்ம லெக் இருக்கு இல்லையா பாட்டமில், அதுக்கு மேலே வந்து ஹிப் ரவுண்டுக்கும் எலாஸ்டிக் வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பைஜாமா டைப்பில் தான் கட் பண்ணியிருக்கோம். க்ராச் லைன் மட்டும் நமக்கு அதிகமாக வரும். அது ஏன்னு உங்களுக்கு ஜம்ப் சூட் பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு மேலே எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், கீழேயும் எலாஸ்டிக் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பேண்ட்டு. இப்போ நம்ம கட்டிங் பண்ணது போக மிச்சம் இருக்க பார்ட் இது தான். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு 2 பீஸ் இருக்கும். மேலே ஒரு பீஸ், கீழே ஒரு பீஸ் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பாடிஸ் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நான் இதை திருப்பி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். என் பக்கம் வந்து ஃபோல்டிங் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பாடிஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மேலேயும் நான் வந்து எலாஸ்டிக் தான் வச்சுக்க போகிறேன். அந்த மேலே மடித்து தைச்சிருக்காங்க இல்லையா, அந்த கேப்பில் வந்து எலாஸ்டிக் உள்ளே விட்டு அதை கொஞ்சம் சுருக்கிக்கலாம் நம்ம. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆஃப் ஷோல்ட்ரு மார்க் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஃப்ரில்ஸ் மாதிரி வரும் முன்னாடி. அதுக்காக முதல்ல ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க இதில். அதுக்கப்புறமா உங்களோட ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த 2 இன்ச் வந்து உங்களுக்கு அந்த லைட்டாக ஃப்ரில்ஸ் மாதிரி வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுத்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்ம் ஹோல் வந்து நான் இதுக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து கம்மியாக வைங்க. இப்போது 4 இன்ச் வைக்கிற இடத்துல நீங்கள் 3 இன்ச் வச்சா போதும். ஏன்னா மேலே நம்ம ரோப் தான் வைக்க போகிறோம், அதனால் கம்மியாக வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் டிவைடட் பை 4 + 1/2 இன்ச் செஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உங்களுக்கு பாடிஸ் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் வேஸ்ட் டிவைடட் பை 3 + 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அலவன்ஸ் வந்து 1 இன்ச் நான் விட்டுருக்கேன் சைடில், சீம் அலவன்ஸு. இப்போது இதை பாடிஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணாலும் வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாம் கட்டிங்லாம் முடிச்சாச்சு. கிராஸ் பீஸ் வந்து தேவைப்படும் நம்ம ரோப்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதை மிச்சம் இருக்க கிளாத்தில் கட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம பாடிஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே ஃபோல்டிங் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா, நமக்கு வந்து அந்த நாடா இருந்திருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு பதிலாக நம்ம இப்போ அதுக்குள்ளே எலாஸ்டிக் விட்டுட்டு இந்த இடத்த கொஞ்சம் சுருக்கிக்கிற போகிறோம். இது வந்து நாங்கள் கரெக்டாக உங்கள் குழந்தையோட செஸ்ட் லைன் இருக்குது இல்லையா, அந்த செஸ்ட் லைனில் உங்களுக்கு எந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்குமோ பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த அளவு சுருக்கணுமோ சுருக்கிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஃப்ரில்ஸ் மாதிரி விழுகும் லைட்டாக. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ வச்சுக்கலாம். இப்போது திருப்பி இந்த இடத்துல அந்த எலாஸ்டிக்கோடு சேர்த்து ஒரு ரஃப் அடிச்சிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இதுலேயும் தைச்சிக்கலாம். இப்போ நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு சைடு மட்டும் நம்ம பைப்பிங்க்கு மடித்து தைப்போம் இல்லையா, அது மாதிரி ஒன் சைடுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ராங் சைடில் இந்த மாதிரி லைட்டாக சின்னதாக மடித்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இதை வந்து நம்ம ஆர்ம் ஹோலில் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஓகே, தைச்சாச்சு. இப்போ மேலே உங்களுக்கு எந்த அளவு ரோப் வேணுமோ அந்த அளவு விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் லைன்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி தைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம திருப்பி தைச்சிக்க போகிறோம். பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு மேலே வந்து இந்த மாதிரி நாட்டுக்கு நம்ம மடிப்போம் இல்லையா, இப்போ நான் ராங் சைடில் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு வரும்போது மேலே வரும்போது கரெக்டாக நம்ம வந்து நாடாகலாம் தைப்போம் இல்லையா, அது மாதிரி உள்ளே ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ரோப் நம்ம தைப்போம் இல்லையா, அது மாதிரி தைச்சிக்கோங்க. ஏற்கனவே நான் என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோஸ்லலாம் ரோப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அது மாதிரி தான் மடித்து தைச்சிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைஜாமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ராங் சைடு வெளியே இருக்க மாதிரி உள்ளே வந்து நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து இந்த க்ராச் லைனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் பைஜாமா ஸ்டிச்சிங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாட்டம்லேயே நான் வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு தைச்சிக்கிறேன். இப்போ இந்த கீழே எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறது வந்து நமக்கு ஏற்கனவே பாட்டம் மடித்து தைச்சிருப்பாங்க இல்லையா, அதுலேயே நம்ம அந்த ஹோல் இருக்கும் அதுக்குள்ளேயே விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ க்ராச் லைன் வரும்போது கொஞ்சம் அப்படியே வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த க்ராச் லைன் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வளைவாக கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே பாட்டம் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இந்த பாட்டம்லேயும் வந்து நீங்கள் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணி முடிங்க. இப்போ நம்ம வந்து மேலே எலாஸ்டிக்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 இன்ச் எலாஸ்டிக் வந்து விட போகிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1.5 இன்ச் வந்து மேலே வந்து விட்டுருந்தேன். அதை இப்படி மடக்கி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி தென் இன்னொரு ஒரு ஃபோல்ட் பண்ணி 1 இன்ச் நடுவில் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுற்றிலும் எப்படி பைஜாமாவுக்கு மேலே எலாஸ்டிக்காக ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து உள்ளே ஒரு ஹோல், அதாவது எலாஸ்டிக் விடுற மாதிரி ஒரு ஹோல் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பாடி சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். இதை திருப்பி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பேண்ட்டோட ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் வந்து அர்க்காத் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த பைஜாமா ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சென்டர் அர்க்காத் பண்ண இடத்துல வந்து பைஜாமாவோட க்ராச் லைன் வர மாதிரி கரெக்டாக வச்சு சுற்றிலும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வர வேண்டியதான். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கீழே. இப்போ இந்த ரெண்டையுமே சேமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள லைன் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, கீழே உள்ள லைனை ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ஃப்ரண்ட்டில் திருப்பி, அதாவது நல்ல பக்கத்தில் திருப்பிட்டு தான் மேலே உள்ளதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிடுங்க. கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்ல பக்கம் திருப்பிட்டு தான் மேலே ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. இப்போ நல்ல பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம மேலே அப்படியே அந்த லைனில் ஸ்டிச்சிங் போட்டுற வேண்டியதான். ஸ்டிச்சிங் போட்டுட்டு உள்ளே எலாஸ்டிக் உள்ளே கூடி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிட்டா முடிஞ்சது வேலை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே வந்து இந்த லைனில் வந்து ஸ்டிச்சிங் போடணும். மேலே திருப்பி வச்சுட்டு அப்புறம் எலாஸ்டிக் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜம்ப் சூட் வந்து இப்போ ரெடி ஆகிடும். இப்போ ஜம்ப் சூட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
September we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Yeah, you were impressed